ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பத்தி நான் நெறைய கேள்விப்பட்டுட்டுருக்கேன். அதுவும் இல்லாம என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு நைட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஃபுல் ட்ரெயின் அவுட் ஆகி தான் வருவேன் நானு. அப்போ வந்து சமைச்சு சாப்பிடுறதுங்கிறது என்னால முடியல. அதனால அதுக்கேத்த மாரி இப்போ நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் என்னோட மீல் பிளானிங்ல. நைட்டு வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு 1, 2 பொடி தோசை வச்சுட்டு, ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துட்டு முடிச்சிடலாம். நைட்டு வந்து அதுக்குன்னு தனியா ஒரு கிரேவியோ, ஒரு சைட் டிஷ்ஷோ பிளான் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த வாரம் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வாரம் அப்டேட் தரேன். ஸோ அப்படியே வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு, சமைச்சு சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு, ஈவினிங் எங்களோட எங்களோட கிடையாது. இப்போதைக்கு அபிமனோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ்க்கு தான் போயிருந்தோம். க்ரீம் ஸ்டோரி தான். ஸோ அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, நாங்க ஆர்டர் பண்ணத வாங்கி சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயாச்சு. என்ன ஆச்சுன்னா, இவனுக்கு நான் மதியானம் நான்வெஜ் கொடுத்துருந்தேன். அதுவே ஜீரணமாகாம இருந்தப்போ, இது குடுத்தது அவனுக்கு சுத்தமா சேரவே இல்ல. ஸோ இதுக்கப்புறம் சண்டே போக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இதுதான் இந்த வாரம் என்னோட மீல் பிளான். வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க.